என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூரணமாகச் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயமாக நடத்தி வந்த உங்களுடைய தேவனாகிய என்னுடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை கிருபையாக நடத்தி வந்த என்னை நோக்கி துதிக்கும் பொழுது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, இன்றைய நாளில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தராகிய நான் கொடுப்பதற்கு நீங்கள் கர்த்தராகிய என்னை முதலில் துதிக்க வேண்டும். என் மகளே, என் மகனே, இன்று ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அந்த காரியத்திலே கர்த்தர் எனக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாரோ என்று கலங்கிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் எனக்கு எதிராகவே நடக்கிறது, நான் இன்று வெட்கப்பட்டு போய்விடுவேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய நான் உங்களை வெட்கப்பட விட மாட்டேன். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தராகிய நான் உங்களை விட மாட்டேன். மற்றவர்கள் உங்களை பார்த்து ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அவர்களின் கண்களுக்கு முன்பாக நான் இன்று வெட்கப்பட்டு போய் விடுவேனோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களின் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாக பலனை உங்களுக்கு தருவேன். என் மகளே, என் மகனே, கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித் தரப்படும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை கர்த்தராகிய நான் வெட்கப்பட்டு போகும்படியாக விடமாட்டேன். நீங்கள் விசுவாசத்துடனே உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது என் ஜனமாகிய நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த வேதாகம வாக்கு தத்தத்தினை விசுவாசித்து உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து நீங்கள் நீதிமானாக வாழுங்கள். என் மகளே, என் மகனே, உங்கள் மீது கர்த்தராகிய நான் மிகுந்த அன்பும் அக்கறையும் உடைய தேவன். கர்த்தராகிய நான் உங்களின் மீது மிகவும் பிரியமாக இருக்கிறேன். உங்களை மிகவும் நேசிப்பதினாலே உங்களுக்கு தினமும் வேதாகம வாக்குத்தத்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடிய நேரங்களிலே, நீங்கள் ஆபத்தில் இருக்கக்கூடிய நேரங்களிலே கர்த்தராகிய நான் உங்கள் மீது பிரியமாக இருப்பதினால் உங்களை தப்புவிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கடந்த நாட்களிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகளில் இருந்து உங்களை தப்புவித்தது போல இன்றும் இனிமேலும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து உங்களை தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்கள் மீது கர்த்தராகிய நான் மிகுந்த பிரியமாயிருக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்கள் மீது பிரியமாயிருப்பது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். என் மகளே, என் மகனே, உங்களுக்காக கர்த்தராகிய நான் மரித்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த தேவனாக இருப்பதினால் என்னால் எப்படி உங்களை மறக்க முடியும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் என்னை பிரியப்படுத்துகிறீர்களா என்று சிந்தித்துப் பாருங்கள். கர்த்தராகிய நான் உங்கள் மீது பிரியமாயிருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அப்பொழுது என் மகளே, என் மகனே, நீங்கள் என் மீது பிரியமாக இருக்கிறீர்களா என்பதை உங்கள் உள்ளத்திலே கை வைத்து சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் எனக்கு பிரியமானதை செய்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் கர்த்தராகிய எனக்கு பிரியமானதை செய்யும்படியாக என்னிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழுங்கள். எனக்கு பிரியமில்லாத எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யாமல் இருங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஒப்புக் கொடுத்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்று நீங்கள் நிறைவாக வாழ்வீர்கள். என் மகளே, என் மகனே, நான் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கிறேன் என்ற வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே கர்த்தராகிய என்னை நோக்கி துதிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய உள்ளத்திலே அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைவாக இறங்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, பொல்லாத பிசாசானவன் உங்களை அழிக்கும்படியாக வரும்பொழுது கர்த்தர் ஆகிய நான் என்னுடைய கோலினை கொண்டு அவனை விரட்டிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதினால் கர்த்தராகிய நான் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறேன்.
நீங்கள் கர்த்தர் உங்களுடைய மெய்ப்பர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் தினந்தோறும் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது, என்னை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது உங்களுக்கு அதிசயமும் அற்புதமும் நிறைவாய் கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும்படியாகவே கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் இதோ, நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய நான் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு அதிசயத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அற்புதத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஏதோ ஒரு காரியத்திலே உங்களுடைய மனதை பாதிக்கின்ற காரியம் இன்று உங்களை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட எஞ்சனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், இன்று உங்களுக்கு நான் அதிசயங்களை செய்வேன், அற்புதங்களை செய்வேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆச்சரியம் படும்படியாக மாற்றத்தினை இன்றே உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணுவேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தீர்கள் என்றால் இன்று உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பீர்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமியானது கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழக்கூடிய உங்களுக்கு ஆபத்துக்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் கொடுக்கக்கூடிய பூமியாகவே இருக்கின்றது. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தராகிய நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன். அதனால் என் மகளே, என் மகளே, நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து நேரங்களில் கர்த்தராகிய நான் உங்களுக்கு பறந்து காக்கிற பட்சிகளைப் போல உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே கர்த்தராகிய நான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் உங்களை கர்த்தராகிய நான் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கும் பொழுது எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று வாக்கு கொடுக்கிறேன். ஒரு பொல்லாங்கு உங்களை சேதப்படுத்த முடியாது என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இன்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களிலே கர்த்தராகிய நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். அதற்கு நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும். இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, உங்களுடைய நாமத்தை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு வரக்கூடிய காரியங்களிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, என் மீது நீங்கள் பிரியமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, இன்று எனக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து பொல்லாத காரியங்களில் இருந்து எங்களை தப்புவிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.